ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அளவற்ற அல்லாஹ்வின் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹ்விற்கு புகழ் அனைத்தும் ஸலவாத்தும் ஸலாமும் உத்தம தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவருடைய குடும்பத்தவர் உத்தம சஹாபாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவற்றுமாக. அன்பார்ந்த சகோதரர்களே, இன்றைக்கு வாதப்பட்டுள்ள தலைப்பு தஃப்சீர் ஆயத்துல் குர்சி. ஆயத்துல் குர்சி அந்த வசனங்கள் சம்பந்தமான விளக்கம், ஆயத்துல் குர்சி விளக்கம் என்ற அந்த தலைப்பு இன்றைக்கு தரப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த சமூகத்துக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதம் அல்லாஹ்வுடைய வேதம் திருக்குர்ஆன். அப்ப அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் இந்த வேதத்தை தந்திருக்கிறான். இது ஒரு அற்புதமாக எந்த சமூகத்துக்கும் வழங்காத அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு வேதத்தை அல்லாஹ் வழங்கி இருக்கிறான் என்று சொன்னால், இந்த வேதத்தில் பல்வேறு வசனங்கள் உண்டு. நாம் அடிக்கடி படிக்கக்கூடிய, மனனம் செய்து வைத்திருக்கக்கூடிய பல்வேறு வசனங்கள் இந்த குர்ஆனில உண்டு. அதுல சூரத்துல் பக்ரா பெரிய அந்த அத்தியாயத்தினுடைய 255வது செய்தியாகத்தான் இந்த ஆயத்துல் குர்சி என்ற இந்த வசனம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இதுல பல்வேறு செய்திகளை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அல்லாஹ் என்றால் யார் அப்படிங்கிற அந்த அல்லாஹுக்குள், இலாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த அல்லாஹுக்குள் அடங்கி இருக்கக்கூடிய 7 தத்துவங்களை அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காமிக்கிறான். ஏன்னா ஆயத்துல் குர்சி நிறைய பேருக்கு மனப்பாடம் வந்திருக்கிறது. நம்ம அதை ஓதுறோம், தொழுகையில ஓதுறோம், தொழுகை முடிஞ்ச பிறகு ஓதுறோம், அதே போல இரவு தூங்குகின்ற அந்த நேரத்திலாம் ஓதுகிறோம். அப்படி ஓதக்கூடிய நாம இதுல என்ன பொருள் தரப்பட்டிருக்கிறது, என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த செய்தி. அப்ப அந்த ஆயத்துல் குர்சியுடைய முதல் வசனத்தை அல்லாஹ் எப்படி துவக்குகிறான் என்று சொன்னால், அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம் என்று அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். அல்லாஹ் அவனை தவிர இந்த உலகத்தில் எந்த இலாஹும், எந்த கடவுளும் கிடையாது. அவன்தான் அல் ஹய்யு அல் கய்யூம், என்றைக்கும் நிலைத்திருக்கக்கூடியவன், நித்திய ஜீவன். அவனுக்கு இறப்பு என்பது கிடையாது, என்றைக்குமே அவன் இருக்கக்கூடியவன் என்ற செய்தியை அல்லாஹ் முதல்ல சொல்றான். இந்த மாதிரியான குர்ஆன்ல பல வசனங்களை பார்க்கிறோம். ஆல இம்ரான்ல பார்க்கின்ற போது அலிஃப் லாம் மீம் அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம்ங்கற அந்த செய்தி, இதே போன்ற வசனத்தையும் அல்லாஹ் சொல்றான். அதே போல சூரத்து தாஹாவில் எடுத்து பார்த்தோம் சொன்னா, வஅனத்தில் வுஜூஹு லில் ஹய்யுல் கய்யூம், முகங்கள் யார் நித்திய ஜீவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறானோ அவனுக்காக வேண்டி பணிந்து விட்டன அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப முதல் வசனமாக அல்லாஹ் சொல்கின்ற போது அல்லாஹ் என்றால் யார் என்று சொன்னால், அவன் அல் ஹய்யு அல் கய்யூம். இந்த உலகத்துல வணங்கப்படக்கூடிய எந்த தெய்வங்களாக இருந்தாலும் சரி, அதற்கு முதல் அடிப்படை என்ன அப்படின்னு சொன்னா, அந்த தெய்வத்திற்கு பிறப்பும் இருக்கக்கூடாது, இறப்பும் இருக்கக்கூடாது. அதான் தெய்வம். எவராவது ஒருவர் இந்த உலகத்திலே நான் வணங்கக்கூடிய கடவுள் உண்மையான கடவுள் என்று ஒருவர் நம்புகிறார், அதை வணங்குகிறார், அதற்கு எல்லாம் செய்கிறார், இந்த வணக்கங்களை செய்கிறார் என்று சொன்னால், அதற்கு அடிப்படை இஸ்லாம் என்ன சொல்லி தருகிறது என்று சொன்னால், அதற்கு முன்ன அவன் பிறந்திருக்கவும் கூடாது, அவனுக்கு இறப்பும் இருக்கக்கூடாது. பிறப்போ இறப்போ இல்லாத ஒருவன் தான் கடவுள், அவன் தான் இறைவனாக இருக்க முடியுங்கிற தத்துவத்தை தான் அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சியினுடைய முதல் வசனமாக அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்ப நீ உலகத்துல வணங்கக்கூடிய, மக்கள் வணங்கக்கூடிய எல்லா தெய்வங்களையும் எடுத்துக்கொள்ளுங்கள். அது கல்லாக இருக்கட்டும், மரமாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், யாரை எடுத்துக்கொண்டாலும் இவைகள் எல்லாம் இவைகளுக்கு பிறப்புன்னு ஒண்ணு உண்டு. இவைகளுக்கு
மனிதனுக்கு இறப்புன்னு ஒண்ணு உண்டு. இந்த இரண்டும் இல்லாமல் இந்த உலகத்திலே வணங்கக்கூடிய எந்த கடவுள்களும் இல்லை, அல்லாஹ்வை தவிர. அப்ப அல்லாஹ் ஒருவன் தான், அவன் ஹய்யுல் கய்யூம். அவனுக்கு என்றைக்குமே அந்த உயிர் வாழக்கூடிய ஒரு ஜீவன் அப்படிங்கறத அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான், லா தஅஃதுஹு சினத்துன் வலா நௌம். அவனுக்கு எந்த விதமான சின்ன சிறு தூக்கங்களோ பெரிய தூக்கமோ அவனுக்கு ஏற்படாது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். பொதுவாக இந்த உலகத்தில் வாழக்கூடிய அத்தனை நபர்களும், படைக்கப்பட்ட அத்தனை படைப்பினங்களும் அதுக்கு தூக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. ஏன்னா தூக்கம் என்பது படைப்பினங்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு அருள். அதனால்தான் மிருகங்கள் தூங்குகிறது. பறவைகளை பாருங்க, காலை நேரத்தில் சுத்தி 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 அலையக்கூடிய பறவைகள் சூரியன் சாய்ந்து விட்டால் அது அதற்கான இடங்களிலே சென்று ஒதுங்கி விடுகிறது, ரெஸ்ட் எடுக்குது. மனுஷன் தான் இன்னைக்கு காலை கூட்டி மாலை கூட்டி தூங்குற நேரத்துல முழிச்சிருக்கிற நேரத்துல தூங்குறான் மனுஷன். அதனால பல்வேறு விளைவுகளும் ஏற்படுகிறது. அப்போ லா தஅஹதுஹு சினத்துன் வலா நௌம், அவனுக்கு சிறு தூக்கமோ பெருதூக்கமோ அவனுக்கு ஏற்படாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய கண்ட்ரோலில் இந்த வானங்களும் பூமியும் என்னதுங்க அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கிறது. காரை ஓட்டக்கூடிய ஒரு டிரைவர் சாலையிலே கண்ணை இழந்து விட்டார் என்று சொன்னால் என்ன நடப்பாங்க? உடனடியாக ஆக்ஷன் தான் நடக்கும். எத்தனையோ விபத்துகளை பார்க்கிறோம். அதுக்கு அடிப்படையான காரணம் ஒண்ணு மது அல்லது தூக்கம். அப்போ அவர் ஒழுங்காக ஸ்டடியாக சாலையிலே அவர் இருந்தால்தான், அவருடைய மைண்ட் ஒழுங்கா இருந்துச்சு, டென்ஷன் இல்ல, பிரச்சனை இல்ல, சரியான முறையிலே அவர் அந்த வாகனத்தை செலுத்தினால்தான் அது எந்த விபத்தும் இல்லாமல் செல்லக்கூடிய இடத்தை சேரும். அதே போல இந்த வானங்களையும் பூமியை படைத்திருக்கக்கூடிய அல்லாஹ் இது சரியான முறையிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது, அது அதற்கான வேலைகள் அந்தந்த நேரத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால், அப்போ படைத்தவன் தூங்கி விட்டான் என்று சொன்னால் என்ன நடக்குது? உலகத்துல வானங்களில் எத்தனையோ குழப்பங்களை பார்த்து விடலாம், பூமியில எத்தனையோ குழப்பங்களை பார்த்து விடலாம். அப்ப அதெல்லாம் நடைபெறாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் சீராக இந்த வானமும் இந்த பூமியும் என்ன செய்யணும், போயிட்டே இருக்கணும் அப்படின்னு சொன்னா அப்ப அந்த படைத்தவனுக்கு தூக்கமில்லை. அதனால தான் அல்லாஹ் திருமறையில சொல்லுகின்ற போது வஜஅல்னா நௌமக்கும் சுபாதா வஜஅல்னா லைல லிபாஸா என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். உங்களுக்கு இந்த தூக்கத்தை ஓய்வு பெறுவதற்குரியதாக நாம் ஆக்கி இருக்கிறோம். எவ்வளவு ரிலாக்ஸ், எவ்வளவு நிம்மதி. இரவு நேரத்தில் தூங்கி காலையிலே ஒரு மனிதன் எழுந்திருக்கின்ற பொழுது அவனுடைய மூளைக்கு அவனை அறியாமலேயே புத்துணர்ச்சியையும் அவனுடைய உடலுக்கு ஒரு ஆரோக்கியத்தையும் தரக்கூடிய ஒன்று இந்த தூக்கம். அப்ப இந்த தூக்கத்தை நாம் இழந்து விட்டோம் என்று சொன்னால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும். அதனால்தான் தூக்கத்தை உங்களுக்கு நான் ஓய்வுக்காக தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தியை பார்க்கிறோம். அப்ப அந்த அல்லாஹுக்கு என்ன கிடையாது அப்படின்னா எந்த விதமான சிறு தூக்கம் எதுவுமே கிடையாது அப்படிங்கிற ஒரு சக்தியை பார்க்கிறோம். அடுத்து அல்லாஹ் சொல்லுகிறான் மூன்றாவதாக, லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், அவனுக்கு தான் இந்த வானங்கள் இந்த பூமி அனைத்தும் சொந்தம். ஏன்னா 7 வானங்கள் இருப்பதை போல பூமியிலும் 7 தட்டுகள் இருக்கு. 7 வானங்களை போல 7 பூமி. அப்ப இந்த 7ம் இருக்கக்கூடிய 7 7 14, இந்த 14ல இருக்கக்கூடிய அனைத்துமே அல்லாஹ்வுக்கு தான் சொந்தம். அதனால்தான் அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை பற்றி அல்லாஹ் திருமறையில வேறொரு வசனங்களை சொல்லி காமிக்கிறான். இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒரு இலைகள் உதிர்வதென்றாலும் அவனுடைய ஞானம் இல்லாமல் அது உதிர்வதில்லை, அவனுக்கு தெரியாமல் அது என்ன செய்யறதில்லை, நடக்கிறதில்லை அப்படிங்கிறதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அப்போ அனைத்தும் அவருக்கு தான் சொந்தம். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆட்சியாளர்களாக இருந்தாலும் சரி, பெரிய வல்லரசுகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தன்மையும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு தான் சக்தி. ஆனா சக்தியை பொறுத்தவரை முழு சக்திக்குரியவன் யார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ். அதனால்தான் லஹு மா ஃபிஸ் ஸமாவாதி வ மா ஃபில் அர்த், வானங்களில் இருக்கக்கூடிய பூமியில் இருக்கக்கூடிய அனைத்தும் அவனுக்கு சொந்தம் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே போல எல்லாம் இன்னொரு செய்தியை சொல்லும்போது, இன் குல்லு மன் ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்த் இல்லா ஆத்தியர் ரஹ்மானி அபுதா, இந்த உலகமே ஒருவனுக்கு சொந்தம் வச்சுக்கிட்டுமே, உலகத்துடைய சக்தி முழு சக்தியும் அவனுக்கு இருக்கிறது, முழு பவர் அவனுக்கு இருக்கிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் அவனுக்கு பவரை கொடுத்தாலும் நாளை மறுமை நாளில அவ்வளவு பெரிய அதிகாரத்துக்குரியவனாக இருந்தவன் கூட அல்லாஹ்விட்ட எப்படி தெரியுமா வருவான், அப்தாதான் வருவான் என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். உங்களுடைய ஒவ்வொருவரும் இந்த வானங்களிலே இருக்கக்கூடிய பூமியில இருக்கக்கூடிய எல்லோரும் சரி நாளைக்கு வருகின்ற பொழுது என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ்விடத்துல எல்லோருமே அடிமையாகத்தான் வருவீர்கள் சொல்றோம். அப்ப அடிமையாக இருக்கிறான் என்று சொன்னால் அவனுக்கு சக்தி இல்லைன்னு அர்த்தம். அப்ப அல்லாஹ்வுக்கு தான்
அனைத்து சக்தியும் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். அடுத்த வசனமாக அல்லாஹ் நாலாவதாக சொல்கின்ற போது மன் தல்லதி யஷ்ஃபஉ இன்தஹு இல்லா பிஇذனிஹி, அவனுடைய அனுமதி இல்லாமல் அவனிடத்திலே பரிந்துரைப்பவர் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். அப்ப அல்லாஹ்விடத்துல மறுமை நாளிலே பரிந்துரைக்கக்கூடியவர் யார் என்று சொன்னா யாருமே பேச முடியாது. அல்லாஹ் திருமறையிலே வேற ஒரு இடத்துல சொல்கின்ற போது வலா யதகல்லமூன இல்லா மன் அதின லஹுர் ரஹ்மான் வகால ஸவாபா, மறுமை நாளில் நீ எவ்வளவு பெரிய கொம்பனாக இருந்தாலும் சரிதான், அல்லாஹ்விடத்தில் அடியானாக இருக்க வேண்டும், அமைதியாக நிற்க வேண்டும், எதுவும் உங்களால் வாய் திறக்க முடியாது. அல்லாஹ் யாருக்கு அனுமதி தருகின்றானோ அவரை தவிர நீ பேசு என்றால் பேச முடியும், நீ சொல்லு என்றால் சொல்ல முடியும், இல்லை என்றால் நீங்கள் பேச முடியாது. அப்ப உங்களுடைய வாய்கள் அடைக்கப்பட்ட அந்த நாளில் அல்லாஹ் யாருக்கு அனுமதி தருவானோ அவன் தான் பேசுவான். அவன் பேசக்கூடியவனும் சரியான பேச்சை பேசுவான், பொய் பேச முடியாது, மறைத்து பேச முடியாது, உண்மையை பேசுவான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காமிக்கிறான் என்று சொன்னால், அப்ப அல்லாஹ்விடத்திலே மறுமை நாளில் பரிந்துரை பேசுவதற்கு யாராலும் முடியாது, யாருக்கும் அந்த சக்தி இல்லை. அல்லாஹ் யாருக்கு அனுமதி தந்தானோ அவர்களை தவிர. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஷஃபாஅத் சம்பந்தமாக சொல்கின்ற போது அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் யாரும் பரிந்துரை செய்ய முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் அல்லாஹ் எனக்கு அந்த அனுமதியை தருகிறான். நான் அல்லாஹ்விடத்திலே அவனுடைய அர்ஷுக்கு கீழே சஜதா செய்ய என்னுடைய மக்களுக்காக, என்னுடைய சமூகத்திற்காக, அவனுடைய பரிந்துரைக்காக நான் அல்லாஹ்விடத்திலே போய் சாஷ்டாங்கம் செய்கின்ற போது அல்லாஹ் சொல்வானாம், யா முஹம்மத் இர்ஃபா ராஸக் சல் துஅத வஷ்ஃபா துஷஃபா, முஹம்மதே உங்களுடைய தலையை உயர்த்துங்க. சஜதால இருப்பாங்க அல்லாஹ்வுடைய தூதர் அர்ஷுக்கு கீழே, உங்களுடைய தலையை உயர்த்துங்கள், நீங்கள் எது எல்லாம் கேட்கின்றீர்களோ அதையெல்லாம் இன்றைக்கு உங்களுக்கு வழங்கப்படும், எதெல்லாம் கேட்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு தரப்படும். உங்களுக்கு நீங்கள் யாருக்கெல்லாம் பரிந்துரை செய்கின்றீர்களோ அவர்களுக்கு அந்த பரிந்துரைகள் இன்றைக்கு ஏற்றுக்கொள்ளப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு அல்லாஹ் சொல்வான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னா, அப்போ அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல் நினைச்ச முடியாதுங்க, யாரும் அங்கே போய் நினைச்ச முடியாது, பரிந்துரை பேச முடியாது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறார். அடுத்த வசனமா சொல்லும் போது யஅலமு மா பைன ஐதீஹிம் வ மா கல்ஃபஹும், அவர்களுக்கு முன்னால் இருக்கக்கூடியதை அவர்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் அறிந்தவன் யார் என்று சொன்னால் அல்லாஹ். அல்லாஹ்வுடைய அந்த அறிவு, அந்த ஞானம், அவருடைய பார்வை என்பது இந்த உலகத்திலே பறந்திருக்கிறது. அவன் எல்லா இடத்தையும் என்ன செய்ய முடியுங்க, அவனால் பார்க்க முடியும். எல்லாமே அவனுடைய கட்டுப்பாட்டு கீழதான், எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல் கீழதான் இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் இந்த வசனத்துல சொல்லி காண்பித்து விட்டு அடுத்து அல்லாஹ் சொல்றான், வலா யுஹீதுன பிஷைஇன் மின் இல்மிஹி இல்லா பிமா ஷா, அவனுடைய அறிவு இருக்குது பாருங்க, அவன் நாடியை தவிர அவனுடைய அறிவு எல்லா பொருட்களையும் சூழ்ந்திருக்கிறது, அவனுக்கு தெரியும் அப்படிங்கிற அல்லாஹ் சொல்றான். அதை அல்லாஹ் இன்னொரு வசனத்துல சொல்லிட்ட போது ஆலிமுல் கைபி ஃபலா யுظஹிரு அலா கைபிஹி அஹதா இல்லா மன் இர்தலா மின் ரசூலின், அல்லாஹ் மறைவான விஷயங்கள் அனைத்துமே அவனுக்கு தான் தெரியும். அவன் தன்னுடைய அடியார்களில் யாரை நாடுகிறானோ அவர்களை தவிர யாருக்கும் அதை செய்ய மாட்டான், வெளிப்படுத்த மாட்டான் என்பதையும் அல்லாஹ் சொல்றான். அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ஞானங்கள் இந்த உலகத்துல, வானத்துல, பூமியில பரவி இருக்கிறது என்பதையும் அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அடுத்த செய்தியாக அல்லாஹ் சொல்கின்ற போது வசிய குர்சியுஹு ஸமாவாத்து வல் அர்த், அவனுடைய குர்சி இருக்கிற சிம்மாசனம், அந்த சிம்மாசனம் வானங்கள் பூமியை அது வியாபித்திருக்கிறது, பறந்திருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காண்பிக்கிறார். அப்ப அல்லாஹ்வுக்கு இருக்க ஒரு குர்சி உண்டு, அர்ஷ் உண்டு, அதுல குர்சி உண்டு. அதனுடைய விவரங்கள் என்னங்கிறது முழுமையாக சொல்லப்படாவிட்டாலும் அல்லாஹ் குர்சின்னு ஒண்ணு இருக்குது, அது வான பூமியை என்னதிற்கு விசாலமாக ஆக்கியிருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு வலா யஊது ஹிஃதுஹுமா, இந்த வானங்களையும் பூமியையும் இந்த பாதுகாப்பது என்பது அவனுக்கு ஒரு சிரமத்தை தராது. எவ்வளவு பெரிய வேலை, எத்தனை பேர் சேர்ந்து, எத்தனை மனித உதவிகள் சேர்ந்து, மனித கரங்கள் சேர்ந்து செய்யக்கூடிய வேலையை அல்லாஹ் இந்த வானத்தையும் இந்த பூமியையும் பாதுகாத்துக் கொண்டு இருக்கிறான். அதுல அவனுக்கு எந்த சிரமமும் ஏற்படுவதில்லை. அவன் தான் மகத்தானவன், உயர்ந்தவன் என்று அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சியை முடிக்கிறான். அப்ப அந்த ஆயத்துல் குர்சி என்பது பல்வேறு விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கிறது. சொல்ல போனால் 7 விஷயங்கள் அடங்கி இருக்கு. 7 விஷயங்கள் அடங்கி இருக்கக்கூடியதான் இந்த ஆயத்துல் குர்சி. ஒண்ணு அஸ்மாஉ சிஃபாத், அல்லாஹ்வுடைய தன்மைகளும் அல்லாஹ்வுடைய பெயர்கள். அல்லாஹ்வுக்கு சில பெயர்கள் உண்டு, அல்லாஹ்வுக்கு சில பெயர்கள் உண்டு, அந்த பெயர்ல யாரும் நினைக்க முடியாது, கூட்டாக முடியாது. அதே போல அல்லாஹ்வுக்கு சில தன்மைகள், குணங்கள் உண்டு, அந்த குணத்திலும் நினைக்க முடியாதுங்க, யாரும் கூட்டாக முடியாது. அதை அல்லாஹ் செய்யறாங்க. 2 விஷயங்களையும் சொல்லி காமிக்கிறான். மூன்றாவதாக அல்லாஹ்வுடைய ஹயாத், அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்,
அதான் அல்லாஹ் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன் என்று அதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். நான்காவதாக அல்லாஹ்வுடைய இல்மை, ஞானத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். அதே போல ஐந்தாவதாக அல்லாஹ்வுடைய முல்க், அதிகாரம், அது எப்படிப்பட்ட அதிகாரம் என்பதையும் அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். ஒரு குத்ரா, ஆறாவதாக சக்தி, அல்லாஹ்வுடைய சக்தி எவ்வாறு இருக்கிறது என்பதையும், ஏழாவதாக ஒரு இராதா, அவனுடைய நாட்டம், அவனுடைய நாட்டம் எப்படி இருக்கும்ங்கிற ஆக 7 விஷயங்களை அல்லாஹ் இந்த ஆயத்துல் குர்சியில நிச்சயம் சொல்லி காமிக்கிறான். அப்ப இந்த வசனங்களை நம்ம நிறைய பேர் மனப்பாடம் செய்து வச்சிருக்கோம். இதனுடைய சிறப்புகள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது முஸ்லிம்ல ஒரு ஹதீஸை பார்க்கிறோம். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு குர்ஆனை அழகிய சப்தத்தோடு ஓதக்கூடிய, கிராத்தோடு ஓதக்கூடிய ஒரு நபி தோழர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு, அவங்கள்ட்ட வந்து அல்லாஹ்வுடைய தூதர் கேக்குறாங்க, யா அபுல் முன்திர், அவருக்கு பேர் அபுல் முன்திர், அபுல் முன்திரே ஐய ஆயத்தின் ஃபீ கிதாபில்லாஹி அஅலம், அல்லாஹ்வுடைய கிதாபிலே, அல்லாஹ்வுடைய வேதத்தில் மகத்தான வசனங்கள் என்ன? அல்லாஹ்வுடைய வேதங்கள்ல இருக்கக்கூடிய அத்தனை வசனங்களும் மகத்தானதுதான், இருந்தாலும் ஒவ்வொரு சில வசனங்களுக்கு தனிச்சிறப்பு. அப்போ அல்லாஹ்வுடைய வேதத்துல தனிச்சிறப்பப்பட்ட மகத்துவமான வசனங்கள் என்ன அப்படிங்கும் போது உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தான் தெரியும் அப்படின்ட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் திரும்ப திரும்ப என்ன செய்றாங்க, கேக்குறாங்க. கேட்டுட்டு சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய வசனங்களிலே கிதாப் வேதத்திலே சிறந்த மகத்துவமிக்க வசனம் எதுன்னு சொன்னா இது ஆயத்துல் குர்சி தான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு சொன்னாங்க, ல யஹ்னிகல் இல்ம் யா அபுல் முன்திர், அபுல் முன்திரே, அல்லாஹ் உனக்கு தந்திருக்கக்கூடிய கல்வி ஞானத்தால் நீ நிகழ்ச்சி அடையட்டும், கல்வியால் நீ நிகழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை என்ன செய்தாங்க, பாராட்டினார்கள் என்ற செய்தி முஸ்லிம்ல நம்ம பார்ப்போம். அப்போ அல்லாஹ்வுடைய இந்த வேதத்துல தரப்பட்டிருக்கக்கூடிய மகத்தான மிக சிறந்த ஒரு வசனங்கள் இந்த ஆயத்துல் குர்சி என்பதை நாம் பார்க்கலாம். அதே போல இந்த ஆயத்துல் குர்சியுடைய சிறப்புகளை நம்ம பார்க்கும்போது புகாரியில நீண்ட ஒரு ஹதீஸ் நம்ம பார்க்கிறோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்றாங்க அப்படின்னா, ரமதானுடைய காலத்துல ஜகாத்துல் ஃபித்ர், அந்த ஃபித்ர் தர்மத்தை பாதுகாப்பதற்காக என்ன செய்திருக்கிறாங்க, அவரை வந்து பாதுகாப்பு ஆளா நினைச்சிருக்கிறாங்க, பாதுகாப்பு பணியில நியமிக்க வச்சிருக்காங்க. அவர்கள் அந்த பொருளை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற போது இரவு நேரத்தில் ஒருவர் வருகிறார். வந்து என்ன செய்யறாரு, அந்த உணவை வந்து எடுத்துறாரு. எடுத்த உடனே போயிட்டு கேட்கல, ஏன்னா அடுத்தவருடைய பொருள் பொது பொருள் என்று சொன்னால் அதை கேட்டு அனுமதி பெற்று வாங்கிருக்கணும். இவர் அனுமதி வரல, எடுத்துட்டாரு. எடுத்த உடனே அபூஹுரைரா சொல்றாங்க, வல்லாஹி இல்ல அர்ஃப அன்னக இலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் என்னை பாதுகாப்பாக என்ன செய்திருக்காங்க, வச்சிருக்காங்க இந்த பொருளை, மக்களுக்குரிய பொருள், இதுல எப்படி நீ அனுமதி இல்லாமல் எடுப்பாய் என்று அவரை பிடிச்சிட்டு நான் உன்னை ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போவேன், கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி என்ன செய்யறாங்க சொல்றாங்க. இப்ப வந்தவர் சொல்றாரு, இன்னி முஹ்தாஜின் வ அலைய இயாலுன் வலிய ஹாஜத்துன் ஷதீதா, நான் வந்து ரொம்ப தேவை உடையவனா இருக்கிறேன், அப்ப எனக்கு குடும்பமும் இருக்கு, ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், அதனால என்னை விட்டுரு, அதனால தான் நான் வந்து என்ன செய்யறேன், உன்கிட்ட கேட்காமயே என்ன செய்யறேன், இந்த பொருளை வந்து நான் எடுத்துட்டேன் அப்படின்னு என்ன செய்யறாரு சொல்றாரு. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய வறுமையை கஷ்டத்தை பார்த்து விட்டுட்டாங்க. முதல் நாள் ரசூலுல்லாஹ்ட்ட வந்து என்ன செய்றாங்க சொல்றாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வருகின்ற பொழுதே அல்லாஹ்வுடைய தூதருக்கு செய்தியை சொல்லல. ஹதீஸ்ல அப்படிதான் வருது, புகாரில வரக்கூடிய நீண்ட ஹதீஸ். அல்லாஹ்வுடைய தூதருக்கு அறிவித்து கொடுத்து விட்டார் நடந்த சம்பவத்தை. கேக்குறாங்க, யா அபூ ஹுரைரா மா ஃபஅல அஸீருக்கல் பாரிஹா, அபூ ஹுரைராவே உன்னுடைய கைதி வந்தானே நைட் என்ன பண்ண அப்படின்னு கேக்குறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொல்லதான் வந்தாங்க, அதுக்குள்ள கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, ஆமா பொருளை பாதுகாத்துட்டு இருந்தேன், வந்து என்ன செய்தான், பொருளை எடுத்தான், அவனை பிடிச்சேன், உங்கள்ட்ட கொண்டு வரலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள அவன் முறையிட்டு விடுகிறான், கஷ்டம், ரொம்ப குடும்பம் இருக்குது, வறுமை அப்படின்னு சொன்னதுனால அவனை நான் விட்டு இறக்கப்பட்டு நான் செய்றேன், அவனுடைய வழியிலே விட்டு விட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஆமா இன்னஹு கதபக வஸயஊத், அவன் பொய் சொல்லிட்டு போயிருக்கிறான், மறுபடியும் வருவான் அப்படின்னா, மீண்டும் வருவான். இது முதல் நாள் நடந்த சம்பவம். இரண்டாவது நாளும் அப்படியே நடக்கிறது. ரசூலுல்லாஹ் வந்து சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் அதே பதிலே சொன்னாங்க. மூன்றாவது நாளும் வருகிறார், வந்து அதே என்ன செய்யறார் சொல்கிறார், அபூ ஹுரைரா அதே மாதிரி நடந்துக்கிறாங்க. மூன்றாவது நாள் வந்து அவன் சொல்றான், உணவை எடுத்து விட்டு சொல்லுங்க ரசூலுல்லாஹ் நான் கொண்டு போவேன் அப்படிங்கும் போது அவன் சொல்லுகிறான், என்ன சொல்கிறான்னா, தஅனி வஅல்லிமுக கலிமாத்தின் யன்ஃபஅல்லாஹு பிஹா, என்னை விட்டுரு, 3 நாள் தப்பிச்சாச்சு, எத்தனை நாள் வந்து ஒரு பொய்யன் தப்பிக்க முடியும், திருட
மூணாவது நாள்ல வந்து நல்ல ஒரு காரணத்தை சொல்லிட்டான். என்னை விட்டு உனக்கு நான் சில வார்த்தைகளை சொல்லி தருகிறேன், அல்லாஹ் அதனால் உனக்கு பயன் அளிப்பான் என்று நினைச்சதான் சொல்லிட்டான். அப்ப அவங்க தான் சொல்றாங்க அது என்ன அப்படிங்கும் போதுதான் சொல்றான், இதா அவைத இலா ஃபிராஷிக, படுக்கையில் இருந்து உன்னுடைய படுக்கையிலே இந்த ஆயத்துல் குர்சி இந்த வசனத்தை நீ ஓதினாய், முழுமையாக ஓதினாய் என்று சொன்னால் فإنك لن يزال عليك من الله حافظ. இந்த வசனத்தை நீ வேற தூங்கினா போல என்ன நடக்குன்னு தெரியாது, கொலை செய்தாலும் தெரியாது, கொள்ளை அடிச்சாலும் தெரியாது, என்ன வேணாலும் நடக்கலாம் நமக்கு. தூக்கம் என்பது ஒரு சிறிய மரணம். அப்ப இது மனிதர்கள் தூங்கி விட்டார்கள் என்று சொன்னால் அதற்கு பின்னாடி அவனுக்கு என்ன நடக்கு அப்படிங்கிறது தெரியாது. ஆனால் அல்லாஹ் என்ன செய்கிறான் என்று சொன்னால் இந்த ஆயத்துல் குர்சியுடைய நன்மையாக இவர் இந்த வசனத்தை ஆயத்துல் குர்சியை தூங்கும் போது அதை ஓதுறார் அப்படின்னா அல்லாஹ்விடத்திலிருந்து அவனுக்கு ஒரு பாதுகாவலை அல்லாஹ் தருகிறான். செக்யூரிட்டி, கண்ணுக்கு தெரியாத எந்த கண்களுக்கும் புலப்படாத வானவர்களை கொண்டு அல்லாஹ் அந்த மனிதனை பாதுகாக்கிறான். அப்படின்னா ஆயத்துல் குர்சியை ஓதுறோமா மொபைலை பார்த்துட்டு தூங்குறோமா? எப்படி தூங்குறான்? எத்தனை பேர் ஆயத்துல் குர்சியை ஓதுறோம்? எவ்வளவு முக்கியமான இரண்டு செய்திகளை ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. இன்னக லன் யஸாலு அலைக மினல்லாஹி ஹாஃபிஸ், அல்லாஹ்விடத்திலிருந்து உனக்கு ஒரு சரியான ஒரு பாதுகாவலனை அல்லாஹ் உனக்கு நியமிக்கிறான். அடுத்ததாக வலா யக்ருபன்னக ஷைத்தானுன் ஹத்தா துஸ்பிஹ, காலையிலே எழுந்திருக்கின்ற வரை ஷைத்தான் உன்னை டச் பண்ண மாட்டான் அப்படின்னா எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. அப்ப அல்லாஹ்விடத்திலிருந்து பாதுகாப்பும் கிடைக்கிறது தூங்குகின்ற பொழுது, இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுகின்ற பொழுது. அதே போல ஷைத்தானும் உன்னை தீண்ட மாட்டான், தொட மாட்டான் என்று அற்புதமான செய்தியை அவன் சொல்லிக் கொடுத்தான். என்ன செய்தாங்க? அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு வந்தாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட வந்து சொன்ன உடனே சொன்னாங்க, அவன் கதூப், அவன் பொய்யன் தான், ஆனா சொன்ன செய்தி உண்மையான செய்தி என்று சொல்லிவிட்டு அப்பதான் அபூ ஹுரைரா கேட்க, அபூ ஹுரைராவே 3 நாள் உன்னிடத்துல வந்து திருட வந்தானே, பொருள் எடுக்க வந்தானே, யார் தெரியுமா? தெரியாது. அப்பதான் சொன்னாங்க அல்லாஹ்வுடைய தூதர் தாக்க ஷைத்தான், அவன் ஷைத்தான் அப்படின்னு, அவன்தான் ஷைத்தான், அவன்தான் இந்த செய்தியை அவங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்கன்னா, அப்ப ஆயத்துல் குர்சியை தூங்குகின்ற பொழுது நாம் ஓதி விட்டு, நான் நிறைய ஓதுறேன், அது ஆயத்துல் குர்சி மட்டும் தானே சொன்னீங்க, அதை மட்டும் நான் தூங்கிட்டு ஓதுறேன்னா இல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் நிறைய துஆக்களை வசனங்களை எல்லாம் ஓதி இருக்கிறார்கள், அது நிறைய இருக்குது. அப்ப அதுல முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த ஆயத்துல் குர்சி என்பதை நான் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப தூங்குகின்ற பொழுது குறைஞ்சபட்சம் நினைச்சிருங்க, மனப்பாடம் செய்ய தெரியாதப்ப மனப்பாடம் செய்யுங்க. மனப்பாடம் செய்து விட்டு இந்த நீங்க ரெண்ட செய்தீங்கன்னா பாதுகாப்பும் கிடைக்குது, ஷைத்தானும் பக்கத்துல வர மாட்டான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. அடுத்து இன்னொரு செய்தியாக பார்க்கும்போது நஸஈல ஒரு செய்தியை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, மன் கரஅ துபர குல்ல ஸலாத்தின் மக்தூபத்தன் ஆயத்துல் குர்சி லம் யம்னஉஹு மின் துகூலில் ஜல்லதி இல்லா அன் யமூத, எவர் ஒரு கடமையாக்கப்பட்ட தொழுகைக்கு பிறகு இந்த ஆயத்துல் குர்சியை ஓதுகிறாரோ அவர் மரணித்து விட்டார் என்று சொன்னால், அதாவது அவர் வந்து இது சொர்க்கம் செல்வதற்கு தடை இல்லை. இந்த வசனத்தை ஆயத்துல் குர்சி யார் ஓதுறாரோ அவர் சொர்க்கம் செல்வதற்கு தடை இல்லை, அவர் மரணிப்பதை தவிர என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. இந்த ஹதீஸ்ல சில பிரச்சனைகளும் இருக்கிறது, சில கருத்து வேறுபாடுகளும் இருக்கிறது. மொத்தம் ரெண்டு செய்தி இருக்குது. அப்ப ஆயத்துல் குர்சியை ஐங்கால தொழுகைக்கு பிறகு ஓதுறது அப்படிங்கிற ஒரு நன்மையும் இருக்கு. அதே போல தூக்கத்தின் போது என்ன செய்யறாங்க ஓதுறதும் இருக்கு. ஆனா இன்னைக்கு வீடுகள்ல எல்லா வீடுகள்லயும் பாருங்க ஆயத்துல் குர்சி தொங்குது, சோத்துல தொங்கும், இந்த மாதிரி தொங்குது, இப்படிதான் தொங்குது. நிறைய வீடுகள்ல போய் பாத்தீங்கன்னா மக்கால வாங்கின, அங்க வாங்கின, இங்க வாங்கின தொங்குதை தவிர உள்ளத்தில் எத்தனை பேருக்கு அது மனப்பாடம் இருக்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. தூங்கும் போது ஐங்கால தொழுகைக்கு பிறகு அதுல எத்தனை பேர் ஓதுறோம் அது கோட்டம். அப்ப அன்புக்குரிய சகோதரே, அப்ப ஆயத்துல் குர்சி என்பது அல்லாஹ்வுடைய வல்லமை, குதிரத்தை, அவனுடைய சக்தியை எல்லாத்தையும் என்ன செய்யுங்க கற்றுத்தரக்கூடிய ஒரு மகத்தான வசனங்கள் என்று சொன்னா, அப்ப இந்த வசனங்களில அதிகமாக நாம் என்ன செய்யுங்க படிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அது போக இந்த வசனங்கள் சம்பந்தமாக நிறைய மார்க்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தராத பல்வேறு விஷயங்களும் சொல்லித் தரப்படுகிறது. அதுக்கு எந்த விதமான ஆதாரங்களையும் நம்ம என்ன செய்ய பார்க்க முடியல. ஹதீஸ்களை பார்த்தோம்னா இந்த ரெண்டு செய்திகள் தான் என்ன செய்யுங்க இடம்பெறுகிறது. எனவே இந்த ஆயத்துல் குர்சியை சரியாக மனநிலையில் அல்லாஹ்வுடைய வல்லமையை, குதிரத்தை புரிந்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக நம் அனைவரும் எல்லாம் அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன்
வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்ஸலீன் நபீனா முஹம்மதின் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி அஜ்மஈன். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மனித சமூகத்துக்கு தந்திருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாக்கியம் என்னவென்று சொன்னால் குடும்பவியல். ஒரு ஆண் அல்லது ஒரு பெண் அவர்கள் அந்த வயதை அடைந்து விட்டார்கள், திருமணத்திற்கான அந்த வயதை அடைந்து விட்டார்கள் என்று சொன்னால் அவர்களின் மூலமாக திருமண பந்தத்தை ஏற்படுத்தி அந்த திருமண பந்தத்தின் மூலமாக சந்ததிகளை உருவாக்கி மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இந்த உலகத்துல வாழ்ந்து செல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை இந்த குடும்பவியல் என்பதில் அல்லாஹ் தந்திருக்கான். அந்த குடும்பவியலில் அல்லாஹ் எதையும் தந்திருக்கிறான் என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேரும் என்ன செய்யறாங்க, திருமணத்தை முடித்துக் கொள்கிறார்கள் சொன்னால் அவர்களுக்கு பிடிக்கவில்லை, கணவனுக்கு மனைவியை பிடிக்கல, அல்லது மனைவிக்கு கணவனை பிடிக்கல அப்படின்னு சொன்னா, இப்போ கணவன் தன்னுடைய மனைவியை செய்யலாம், விவாகரத்தை செய்து கொள்ளலாம், அதற்கான சட்டங்கள் அது தனி. சரி, கணவன் பிடிக்குது, மனைவிக்கு பிடிக்கல கணவனை, இப்ப என்ன செய்யறது? கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன் என்று இருக்க முடியுமா? அப்படி மார்க்கம் சொல்லுதானா? உதறி போயிட்டே. இப்ப மனைவி என்ன செய்யறாங்க, கணவனை விவாகரத்து செய்யலாம் என்று அதற்கான சட்டங்களை இஸ்லாம் கற்று தந்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் தந்த மார்க்கம் எதை சொல்லி காமிக்கிறது என்று சொன்னால், ஒரு கணவன் மனைவி என்கிற குடும்ப வாழ்க்கையில மேடு பள்ளங்கள்ங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். யாரும் இல்லைன்னா சொல்ல முடியாது, யாரும் இல்லைன்னு சொல்ல நபியே சொல்ல முடியாது. அல்லாஹ்வுடைய இறை தூதராக வாழ்ந்தவரவே அவராலே சொல்ல முடியாது. ஆனாலும் அந்த மேடு பள்ளங்களை எல்லாம் ஒருவர் பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறான் அப்படின்னா உண்மையிலே அவன் தான் சிறந்த கணவன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னால இல்லையா, ஹைருக்கும் ஹைருக்கும் லிஅஹ்லி வான ஹைருக்கும் லிஅஹ்லி. உங்களிலே சிறந்தவன் யார் என்று சொன்னால், உங்களிலே யார் உங்களுடைய மனைவியிடத்திலே சிறந்தவனோ அவன்தான் உங்களிலே சிறந்தவன், நான் என்னுடைய மனைவியிடத்திலே சிறந்தவன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய செய்திகளை பார்ப்போம். அப்ப அதனால இந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கை என்பது, இதுல கணவன் மனைவியை புரிய வேண்டும், மனைவி கணவனை புரிய வேண்டும், இவர்களுக்கு சில சட்டங்கள் உண்டு, அவர்களுக்கு கடமைகளும் சட்டங்களும் உண்டு. இதையெல்லாம் புரிந்து நடக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இது இல்லை அப்படின்னா நீ கல்யாணம் முடிக்க லாக்கே இல்லைன்னு. ஒரு கணவன் மனைவிக்கான கடமைகளையோ மனைவி செய்யக்கூடிய விஷயங்களையோ அதற்கான நேரத்தை கொடுப்பது, அதற்கான ஒதுக்குவது, என்னென்னலாம் இருக்குதோ எதிர்பார்ப்புகள் நிறைய இருக்குது. இதையெல்லாம் ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்கு செய்யவில்லை என்று சொன்னால் அவன் கல்யாணம் முடிக்க தேவையில்லை, சன்னியாசியா இருந்துட்டு போனான். அதே போல ஒரு பெண் வந்து இந்த மாதிரியாக வந்தா என் மனைவி கணவனோட சேர மாட்டேன், அவர் அழைக்கும் போதெல்லாம் போக மாட்டேன், படுக்கைலாம் எனக்கு தேவையில்லை, கணவன் மனைவியாகத்தான் நான் வாழ்வோம் என்று ஒருவள் நினைக்கிறாள் என்று சொன்னால் எனக்கு காலம் அப்படி போயிட்டு இருக்கு. படுக்க தேவையில்லை, புருஷ மனைவி கணவன் மனைவியா வாழணும்னு நினைக்கிறாங்க. அவளும் சன்னியாசியா வாழ்ந்துட்டு போயிடலாம், கல்யாணம் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது. அப்ப சன்னியாசி வாழ்க்கை இஸ்லாத்துல இருக்கான்னு கேட்டுறாதே, அதுவும் இஸ்லாத்துல இல்ல. இந்த உலகத்துல வாழ்ந்த அத்தனை இறை தூதர்களும் கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க அப்படின்னு பாப்போம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமணம் முடிச்சாங்க அப்படின்னு இருக்கு, இல்ல கடைசியா வரும்போது முடிப்பார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் எல்லாம் இருக்கிறது. அப்ப எல்லாருமே இருக்காங்க, கல்யாணம் முடிச்சிருக்கிறாங்க. அன்னிகாஹ் மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் எனது வழிமுறை, எவன் அதை புறக்கணிக்கின்றானோ அவன் என்னை சார்ந்தவன் அல்ல. அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்த்த சஹாபாக்கள் அவ்வளவு கஷ்டத்திலையும் வறுமையில இருக்கின்ற பொழுது சில சஹாபாக்கள் நினைக்கிறாங்க, எதுக்கு கல்யாணம் பண்ணணும், பேசாம ஃபேமிலி பிளான் பண்ணிட்டு ஆண்மை நீக்கம் செய்துட்டு இப்படியே துறவியாக வாழ்ந்து விடலாம் என்று நினைக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் வந்து கேட்கிறான், அதெல்லாம் நடக்காது அப்படின்னா முடியாது. அப்படி ஒரு வாழ்க்கை இஸ்லாம் சொல்லவில்லை. நீ குடும்பம் தான், மனைவி மக்களோடு தான் வாழ வேண்டும், அதுல கஷ்டங்கள் பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும், அதோடு தான் வாழணும். இப்படி துறவியாக வாழ்வதற்கு இஸ்லாத்துல அனுமதி இல்லை அப்படிங்கிற செய்தியை பார்த்தோம். அப்ப ஏன் இந்த செய்திகள் இன்னைக்கு சொல்ல வேண்டியது இருக்கிறது என்று சொன்னா, சமீபத்தில் 2 தினங்களுக்கு முன்னாடி நீங்க பார்த்திருப்பீங்க, மீடியாக்களே அபகரித்த ஒரு செய்தி. ஏஆர் ரஹ்மான் என்று சொல்லக்கூடிய ஒரு மியூசிக் டைரக்டர், அவர் தன்னுடைய மனைவியை என்ன செய்தாரு, விவாகரத்து செய்து விட்டா அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த மியூசிக்கு ஏன்னா அதையும் சொல்ல முடியும், இதையும் ஆதரிச்சுட்டான்னு சொல்லிருக்கீங்க. அப்ப மியூசிக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இருக்கா? அது ஹராம், அது தெளிவான விஷயம். நீங்க வேர்ல்டுலே போய் வேர்ல்டு அவார்டு வாங்கிட்டு வந்தாலும் அது ஹராம் தான். அந்த தொழிலை பொறுத்தவரை ஹராம், அதுல மாற்று கருத்தே கிடையாது. அவர் சார்ந்திருக்கக்கூடிய துறையை பொறுத்தவரை ஹராமானது. அப்ப அவர் 29 ஆண்டுகள் வாழ்ந்து தன்னுடைய மனைவியை டைவர்ஸ் பண்ணிட்டாருன்னு இந்த பக்கமத்தை ஆதரிச்ச பக்கமா எழுதுறான், இந்த பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்த்து பக்கமா எழுதுறான்.
என்ன கேக்குற, ஒரு கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில அவங்க டைவர்ஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்க காசு கொடுக்க போறீங்களா, அல்லது அவருக்கு வரக்கூடிய காசு உங்களுக்கு குறைஞ்சு போதா, உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன அது அவருடைய தனிப்பட்ட விருப்பங்கள். இத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க, இப்ப பிடிக்கல, பிரிஞ்சுட்டாங்க. ஆதரிச்சு எழுதலாம், அந்த குடும்பத்தை திட்டி எழுதலாம். ஏன் இந்த வேலை அப்படின்னு நமக்கு தெரியுது. அவங்க அவங்க குடும்பத்தை பார்த்தாலே போதும், அவன் குடும்பத்துல பல ஓட்டை இருக்கு. அந்த ஓட்டையை வச்சுதான் குடும்பம் நடத்திட்டு இருக்கான். வேற வழியே இல்லையே, பிள்ளை பித்தாச்சே, பிரிஞ்சா சமூகம் திட்டுமே, இங்க குடும்பம் விடாத, அவ குடும்பம் விடாத, இப்படிதான் நிறைய பேருக்கு குடும்பம் வந்து ஓடிட்டு இருக்கு. வெளியே சொன்னால் வெக்க கேடு, வாயை திறந்தால் பூசும், இதான உதிர்மை எதார்த்தம். அப்போ இது தேவையில்லாத வேலைகள். அப்ப இஸ்லாத்தை பொறுத்தவரையில நம்ம என்ன பார்க்கணும்னா, திட்டி எழுதுறோம், என்ன எழுதுறான், இஸ்லாத்தினுடைய விரோதிகள், தேச துரோகிகள் அப்படின்னு கடுமையா எழுதுறான். நான் என்ன கேக்குறேன், இந்த ஏர் ரஹ்மான் அப்படிங்கிற பேர்லயும் சாய்ரா பானுங்கிற பேர் நீங்க இல்லைன்னா உங்களுக்கு இந்த அதிகாரமே கிடைச்சிருக்காரு. அது நீங்க புரிஞ்சுக்க. இந்த அதிகாரம் யார் தந்தது உங்களுக்கு? இன்னைக்கு சினிமீட்ல இருக்கக்கூடிய எத்தனையோ பேர் நினைச்சாங்க சினிமா துறையில பிரிஞ்சு விடுகிறார்கள். ஆனால் அவர்களால் முறையாக பிரிய முடிகிறதா, விவகாரத்து பெற முடிகிறதா, சட்டம் இலகுவாக இருக்கிறதா? இல்லையே. இஸ்லாம் தான் உங்களுக்கு அந்த முன்னுரிமை தந்திருக்கிறது. ஒரு கணவனுக்கு என்ன முன்னுரிமை இருக்கிறதோ அதே உரிமை மனைவிக்கு கணவனை பிடிக்கவில்லை என்றால் குலா என்ற சட்டத்தை உங்களுக்கு தந்து, உனக்கு ரைட்ஸ் இருக்கு, காலம் ஃபுல்லா அவனுக்கிட்ட அடிமையா கிடக்காத, நீ சுதந்திர பறவை, என்ன செய்துக்கோ, சுதந்திரமா இரு என்று அழகான ஒரு சட்டத்தை இஸ்லாம் தந்திருக்கிறது என்று சொன்னால், இதை புரியாம போட்டு என்ன செய்யறாங்க, திட்டிட்டு இருக்கிறாங்க. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த குடும்பவியல் என்பது அழகான ஒரு வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை புரிந்து நடக்கணும். அதுல பிரச்சனைகள் எல்லாமே இருக்குங்க, சிக்கல்கள் எல்லாம் இருக்கு, அதை தாண்டி நடக்கணும். ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அதையும் புரிஞ்சுக்கணும். இந்த சம்பந்தப்பட்ட இந்த கணவரை பற்றி மியூசிக் டைரக்டர் இவரை பத்தி நிறைய கதைகள் என்ன செய்யறாங்க, எழுதுறாங்க. அது உண்மையாக இருந்தா, நான் பேசுறது உண்மையா என்று எனக்கு தெரியல, வந்த செய்திகளை பார்த்து நான் சொல்கிறேன். என்ன சொல்றாங்க அப்படின்னா, இரவு ஃபுல்லா மியூசிக்ல இருப்பாங்க, பகல வந்து தூங்குவார். இது அவருடைய தனிப்பட்ட உரிமையா? இது அவருடைய தனிப்பட்ட உரிமை இல்லை. இஸ்லாம் உங்களுக்கு தொழுகை, வணக்கங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, துறவரத்தை மேற்கொள்கின்ற போது கூட சொல்றாங்க, ஓ இன்னலி ஜௌஜிக அலைக ஹக்கா, உன்னுடைய மனைவிக்கு செய்யக்கூடிய கடமை உண்டு. அதை பற்றி அல்லாஹ் கேட்பான். படுக்கையில படுத்தியா, ரெண்டு பேரும் ஒண்ணாக இருந்தீங்களா, உன்னுடைய கால் அவருடைய காலாட உரசிச்சா, உன் கை அவர் கை பட்டுச்சா, உன்னுடைய உடல் அவருடைய உடலோடு சேர்ந்ததா, இதற்கும் கேள்வி உண்டு. அதானே சௌஜி, அதானே கடமை. என்ற காசு இருக்கு, என்ற பணமும் காசும் இதை தரதில்லைங்க, சந்தோஷத்தை தராது. காசு பணம் தான், அதுதான் வாழ்க்கையில உலகத்துல சந்தோஷத்தை தரும் என்று சொன்னால், இன்னைக்கு கோடிக்கணக்கில் வச்சிருக்கிறாரு, பேரு புகழ். நேற்று கூட ஒரு அவார்டு அமெரிக்கால எங்கேயோ போயிட்டாரு. ஆனால் இத சந்தோஷத்தை கொடுத்ததா, மகிழ்ச்சியை கொடுத்ததா? இல்ல. அப்ப இரவு முழுக்க தூங்கி விட்டு அந்த தூக்கத்துல கணவனும் மனைவியும் சந்தோஷமாக இன்பமாக வாழக்கூடிய இந்த நேரத்தில் எனக்கு இதுதான் முக்கியம். நீ நிறைய பேர் அப்படி நாளையில என் தொழில் தான் முக்கியம், என் பிசினஸ் தான் முக்கியம், என் ஆபீஸ் தான் முக்கியம் என்று இரவு நேரத்திலையும் கம்ப்யூட்டர் உட்கார்ந்து அது இதுல உட்கார்ந்து உன் நேரத்தை மனைவியோடு செலவு செய்யக்கூடிய அந்த நேரத்தை நீ எங்கேயோ செலவு செய்தால் கடைசியில் தான் அதான் நடக்கு. அப்ப மனைவிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாங்க, நேர வீட்டுக்கு வருகின்ற பொழுது என்ன செய்வாங்க, மனைவிக்கான நேரத்தை கொடுப்பார்கள். ஆயிஷா அம்மா சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு வீட்டு வேலைகளை செய்து தருவார்கள், செய்து தடுத்து விட்டு வாங்க சொல்லப்பட்டு விட்டா போட்டு அப்படியே செய்வாங்க, பள்ளி வாசலுக்கு தொழுகைக்கு சென்று விடுவார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் படுக்கையில என்னோட இன்பமாக இருப்பார்கள். அந்த படுக்கையில கூட அது மனைவிக்கான இடம், மனைவிக்கான உரிமை என்பதற்காக ஆயிஷாவே எனக்கு அனுமதி கொடு என்று ரப்பை நான் வணங்குவதற்கு செல்கிறேன் எதுக்கிறாங்க. இது அவங்களுக்கான இடம். ஒரு கணவன் மனைவி சேர்ந்து படுக்கக்கூடிய அந்த இடத்துல அந்த மனைவி இடத்துல உரிமை பற்றி அந்த ரசூலுல்லாஹ் கேட்காம போகலாம், ரைட்ஸ் இருக்கு, அவங்க செய்ய முடியும். ஆனாலும் என்ன செய்யறாங்க, ஆயிஷா மாட்ட என்னுடைய இறைவனை வணங்குவதற்கு எனக்கு நேரத்தை கொடு என்று சொல்லி விலகி வந்து ஒது செய்து விட்டு அல்லாஹ்வை வணங்கினார்கள் என்ற செய்தி எத்தனையோ செய்திகளை பார்க்கிறோம் என்று சொன்னார். இதெல்லாம் எதை காட்டுகிறது? அப்ப அல்லாஹ்வுடைய இறை தூதராக இருந்தவரே எவ்வளவு பிஸியா இருப்பாங்க, எவ்வளவு பிரச்சனை. இவரை விட இவருக்கு காசு தான், நைட்டு முடிக்க கம்போஸ் பண்ண காசு. அந்த இறை தூதருக்கு எத்தனையோ வேலைகள் உண்டு. அந்த இறை தூதர் அவ்வளவு பிஸிக்கு மத்தியிலையும் மனைவிக்கான கொடுக்கக்கூடிய நேரத்தை கொடுத்தாங்க.
பிள்ளைகள்கிட்ட கொஞ்சினாங்க, பேர பிள்ளைகள்கிட்ட கொஞ்சினாங்க. ஒரு தோழரும் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு 10 பிள்ளை இருக்கு, நிறைய பிள்ளை இருக்குது, கொஞ்ச நாள் நான் கூட அவங்கள முத்தமிட்டது இல்லையே. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, உங்களிடத்துல இரக்கம் இல்லைன்றாங்க. அதுக்கு நேரத்தை கொடுத்தாங்க. இப்படி எதற்கெல்லாம் நேரம் கொடுக்க வேண்டுமோ ஒரு மனிதனாக அத்தனையும் கொடுத்தார்கள். குறிப்பாக தன்னுடைய மனைவிக்கான நேரத்தை கொடுத்தார்கள். ஏன் இதை நான் திரும்ப திரும்ப சொல்றேன்னா, நீ பிஸி, வேலை வேலை வேலை, என் கம்பெனி தான், என் ஆபீஸ் தான், என் தொழில் தான் நீ அலைஞ்சன்னா உன் வாழ்க்கை உருப்படாம போயிடும். அது இருக்கக்கூடிய நேரத்தில் இருக்கணும். 8 மணி நேரமா 10 மணி நேரமா ஆபீஸ பாரு, தொழில பாரு, என்னென்ன பிஸியா இருக்கிறியோ அதை பாரு. அதை விட்டுட்டு வீட்டுக்கு வந்த வரைக்கும் கம்ப்யூட்டர் தூக்கிட்டு லோ 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 அப்படி சுத்திட்டே அலைஞ்சன்னா உன் குடும்பம் உருப்படாம போயிடும். அதான் காரணம். முக்கியமான காரணம் என்ன காரணம் அப்படின்னா, மனைவிக்கான நேரத்தை கொடுக்கவில்லை. எந்த அளவுக்கு என்று சொன்னால், வரலாறு நிறைய படிச்சு பாருங்க தெரியும். முதல் இரவு அன்றைக்கு கூட அவர் சேர்ந்து படுக்கவில்லை அப்படிங்கிற செய்திகளும் வருகிறது. அன்னைக்கும் உட்கார்ந்து நீங்க 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 என்ன வாழ்க்கை இது? எதுக்கு கல்யாணங்கிற? எதுக்கு கல்யாணம்? அப்ப கல்யாணம் திருமணம் என்று சொன்னால் அந்த திருமணத்தில் பெண்ணுக்கான லைஃப் என்ன, பெண்ணுக்கான என்ன ரைட்ஸ் இருக்குது, அவங்கள்ட்ட எப்படிலாம் நடந்து கொள்ளணுங்கிறதுக்கு அழகான முன்மாதிரிகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கிறாங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நீங்கள் மருத்துவராக இருங்கள், பொறியாளராக இருந்த, பெரிய பெரிய பிசினஸ் மேனா இருக்க, அப்பாடக்கரா இருக்க, யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லை. வந்துட்டீங்கன்னா உங்க மனைவிக்கு தான் நேரம், பிள்ளைகளுக்கு தான் ஒதுக்கக்கூடிய நேரங்கள். அதை நீங்க முறையாக ஃபாலோ பண்ணணும்னா அல்லாஹ்விடத்திலும் குற்றவாளியாக இருக்கீங்க வறுமை நாள்ல. அது போக உங்க லைஃப்ல என்ன இருக்காதுங்க, சந்தோஷம், மகிழ்ச்சி எதுவுமே இருக்காது, எதுவுமே இருக்காதுங்க. எனவே இதை நம்ம புரிஞ்சு நடக்கணும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குடும்ப லைஃப்ல, திருமண வாழ்க்கையில எப்படியெல்லாம் தன்னுடைய மனைவிக்கு நேரத்தை ஒதுக்குறாங்க. திருநாள் தினத்துல கூட அல்லாஹ்வுடைய தூதர் அங்க இளைஞர்கள் விளையாடுகின்றார்கள், இங்க நின்று என்ன செய்றாங்க, மனைவி அந்த அதை ரசிச்சு பார்க்கட்டும், அந்த விளையாட்டை ரசிச்சு பார்க்கட்டும்னு மனைவியை மறைச்சிட்டு நிக்கிறாங்க. ஆயிஷா மாட்ட கேட்கிறாங்க, போதுமா நிக்கிறாங்க. எந்த கடவுள் இருப்பாரு? அல்லாஹ்வுடைய இறை தூதர் இதான் வேலை இருக்கு, இதான் வேலை. மனைவிக்கு மனைவி அந்த விளையாட்டை பார்க்கணும்னு சொல்லி இந்த டைம் கொடுக்குறாங்க. போதுமா அப்படின்னு முடிச்சு கூட்டு போறாங்க வீட்டுக்குள்ள. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த புரிந்துணர்வும் இந்த பகிர்ந்துணர்வும் ஒரு கணவனுடைய மனைவி, கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில் இல்லை என்று சொன்னால் எல்லாமே வேஸ்ட் தான். நீங்க கல்யாணம் முடிக்காம இருந்துட்டு போயிருங்க. அந்த கணவனுடைய ஆம்பளையுடைய அந்த ஆணுடைய வாழ்க்கையை கெடுத்து விடாதீங்க. நீங்க இந்த பெண்ணுடைய வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க. இதுக்கெல்லாம் நீங்க தயாரா இருக்கிறீங்க. என்னுடைய மனைவிக்கு நேரத்தை கொடுக்க முடியும், சந்தோஷமா வாழ்க்கையை கொடுக்க முடியும், அவளுக்கு நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரியா இருந்தா கல்யாணம் பண்ணீங்க. இல்லைன்னு சொன்னா உங்களுடைய லைஃப் எல்லாம் வேஸ்டா போயிடும். அதுதான் இன்றைக்கு நடந்திருக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு கணவனாக வாழ்ந்திருக்கிறார்கள். அந்த பாடங்களை படிங்கள், அதெல்லாம் படிச்சு நம்முடைய வாழ்க்கையில நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னா நிச்சயமாக எல்லா குடும்ப வாழ்க்கையும் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக இருக்கும். இல்லாமல் அல்லாஹ் அப்படிப்பட்ட நல்லவர்களாக அனைவருக்கும்